ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வானே குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போனால் அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பாப்புலரான ஒரு அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க, ரிலீஸ் டேட் கொண்டு சொல்லியிருக்கானுங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன அனிமே தமிழ் டப்பு பூரா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் கேட்கறதுனால இதுலேயுமே நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, அதனால் நான் அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. நம்ம சேனல் இன்னும் 3000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 250 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. அதனால் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும். அதையும் கொடுத்து ஹை பர்சன்டேஜுமே நம்ம ஏற்றி விட்டுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தது, ப்ரோ டிசம்பர் மாதம் என்ன தமிழ் டப்பு ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருந்தேன். நவம்பர் டு டிசம்பரில் என்னென்ன அனிமே ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் பார்க்கல போல இருக்குது. நான் அதனால் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்மளுடைய டெலகிராம்லேயும் சரி, வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் சரி, எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்காக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோலேயே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா எ கேதரர் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே வந்து நம்மளுக்கு டிசம்பர் 15 வந்து ரிலீஸ் ஆக போகுதுப்பா தமிழ் டப்பு. தமிழ் அண்ட் தெலுங்கு மட்டும். ஹிந்தி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த ஒரு ரீசன் தான், அவங்களுக்கு வந்து நியூஸ் இந்தியா வந்து டப் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிடுது. நம்மளுக்கு வந்து கிரன்ச் ரோல் தான் டப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டிலே ஆகி இவ்வளோ நாள் வந்து லேட் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3. இந்த அனிமே வந்து நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா டிசம்பர் 14 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுதுப்பா. தமிழ் அண்ட் தெலுங்குல இதுவும் வீக்லி நம்மளுக்கு இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் நம்ம என்னென்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3. இந்த அனிமே இப்போ தான் சீசன் 1 சீசன் 2 தமிழ் டப் போட்டு ரிலீஸ் பண்ணானுங்க. நம்ம சோனியாவில். ரொம்ப நாளாக நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஒன் பஞ்ச் மேன் எப்போ ப்ரோ வரப்போகுது, ஒன் பஞ்ச் மேன் எப்போ ப்ரோ வரப்போகுதுன்னு ஒரு அப்டேட் இல்லாமல் இருந்தானுங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துக்குள்ளே மொத்தம் ஒன் பஞ்ச் மேனு முடிச்சிடறேன். இந்தாங்களா உங்களுக்கு ஒன் பஞ்ச் மேன், இனிமேல் உங்களுக்கு ஒன் பஞ்ச் மேனே கிடையாதா. இது வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து தொலைஞ்சிருவேன்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டானுங்க போல இருக்குது. சோனியாவும் கிரன்ச் ரோலும் சேர்ந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்போ நம்மளுக்கு சோனியாவில் சீசன் 1 சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அதுவும் கிரன்ச் ரோல் பிளாக்ல தான் ரிலீஸ் பண்ணானுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சீசன் 3 வந்து நம்மளுக்கு கிரன்ச் ரோல் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வர போகிறானுங்க. என்னைக்கு வரப்போகுதுன்னா 22 வந்து ரிலீஸ் ஆக போகுதுப்பா. 22 டிசம்பர் மாதம் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் அண்ட் தெலுங்கு மட்டும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுதுப்பா. நம்மளுக்கு ஹிந்தி வந்து ஆல்ரெடி 15th அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து டேட் வந்து டிலே ஆகி 22 ரிலீஸ் ஆகுதுப்பா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் அனிமே அப்டேட்ஸுப்பா. நம்ம அடுத்ததான் நம்ம வந்து அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸுக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோன்னா மிசன் எசகுரா ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி. இந்த அனிமேக்கு வந்து நியூ இன்ஃபோ வரப்போகுதான். இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வரப்போகுதான். இந்த அனிமே 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஆனால் இந்த அனிமையோடைய நியூ விஷுவல் கீ வந்து இப்போதைக்கு லான்ச் ஆகிருக்கு. அதையுமே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அனிமையோட சீசன் 2 வந்து நானே ஈகர்லியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கும். ஏன்னா சீசன் 1 சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆனால் நான் ஸ்பைல் பண்ண விரும்பலை. ஆனால் நல்ல அனிமே. வேணும்னு நினைக்கிறவங்க சும்மா ஷார்ட் ஸ்டோரின்னு போட்டு பாருங்கள். இது நல்லா ஸ்பை காமெடி அனிமேன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ வந்து ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிடுவாப்பில். அந்த குடும்பமே ஸ்பை குடும்பமாக இருக்கும். இதுக்கு மேலே நான் அதை வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த அனிமே. அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டியஸ். இந்த அனிமேக்கு வந்து நியூவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம்ப்பா டிசம்பர் 7 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. நான் ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். இப்போ டிசம்பர் 7 தாண்டி போயிடுச்சு. இப்போ என்னடா அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பீங்க. சாதாரணமாக ஒன்று ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க என்னைக்கு இந்த அனிமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஜனவரி 5 வந்து ரிலீஸ் ஆக போதாங்க கிரன்ச் ரோலில். இதுதான் மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வந்து மை ஹீரோ அகாடமிக்கு வேறு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அதில் ஏதோ பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கானுங்க. ஆல்ரெடி மை ஹீரோ அகாடமியே முடிய போகுது. இந்த டிசம்பர் 13 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் தரப்போகிறானுங்க எனக்கு தெரியலை. இந்த டெக்குக்கு எதுவும் பவர் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. இனிமே வந்து இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரப்போகிறானுங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே விஸ்டோரியா வேன்ஸ் அண்ட் ஸ்வேட் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே போன வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது தமிழ் டப்புமே வந்துருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி தமிழ் டப் முடிஞ்ச உடனே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ சீசன் 2 எப்போ ப்ரோ வரும், சீசன் 2 எப்போ ப்ரோ வரும்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நடுவில் ஒரு சில விஷுவல் கீ மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த அனிமேக்கு நியூ விஷுவல் கீயோட ப்ளஸ் ட்ரெய்லரோட ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. இந்த அனிமே வரப்போகிற ஏப்ரல் 2026 ரிலீஸ் ஆக போதான் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த அனிமே ஆல்ரெடி தமிழ் டப் ஃபஸ்ட்டு சீசன் இருக்குதுங்கிறதுனால சீசன் 2 வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக சீசன் 2வும் தமிழ் டப் பண்ண தான் செய்வானுங்க. ஸோ இந்த அனிமேக்காண்டி ஈகிலே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வரட்டும் எப்படி இருக்க போகுது சீசன் 2 அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமே ஃப்ரீ ரன் பியாண்ட் த ஜெர்னிஸ் ஏண்ட் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சீசன் 1 சூப்பராக இருந்திருக்கும் தமிழ் டப்பு. ஆனால் ஒரு சிலர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க சீசன் 1 அவ்வளோவா நல்லா இல்லையே ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரிலப்பா. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து அஃபிஷியல் ட்ரெய்லரோட லான்ச் பண்ணிட்டானுங்க. ஸோ அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போதைக்கு யூடியூப்ல இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டானுங்க. இது வந்து ஜனவரி 16 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுதுப்பா 2026. ஸோ இந்த அனிமேக்கும் சீசன் 1 தமிழ் டப் இருக்குங்கிறதுனால சீசன் 2 வரும்போது கண்டிப்பாக இதுக்கு நம்மளுக்கு தமிழ் டப் கொண்டு வருவாங்க. என்ன அதே டேட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ கொஞ்சம் டிலே பண்ணுவானுங்க. ஆனால் இந்த தடவை லான்ச் ஆச்சுல நம்மளுக்கு லைன் அப்பு, இது ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ ஸ்பை எக்ஸ்பேம்லாம் நம்மளுக்கு நாடு எப்போ ரிலீஸ் ஆச்சு, ஆனால் நம்மளுக்கு எப்போ ஷெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப டிலே. கிட்டத்தட்ட சீசன் 3 நம்மளுக்கு ஃபினிஷ் அவுட் ஆகி முடிய போகுது. ஆனால் இவங்க வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கவே போகிறானுங்க. இப்போ தனியாக நம்மளுக்கு செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. என்ன கதையில் இருக்காங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தெரியாத விடுங்க. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போனால் தி ஏஞ்சல் இன் தி நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற இந்த அனிமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பரான ஒரு ரொமான்ஸ் அனிமே. எனக்கு பிடிச்ச ரொமான்ஸ் அனிமேல இது வந்து 2வது இடத்துல வச்சிருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த அனிமே. ஸோ சீசன் 1 முடிஞ்சிருச்சு. சீசன் 2 எப்போ வரப்போகுது நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ட்ரெய்லர்லாம் லான்ச் பண்ணிட்டானுங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஏஞ்சல் இந்த நெக்ஸ்ட் டோரோட ஹீரோயினுக்கு ரீசெண்டாக பர்த்டே வந்துருந்துச்சு போல இருக்கு. ஸோ மயூருக்கு. ஸோ இப்போ அவங்க பர்த்டேக்காண்டி நம்மளுக்காண்டி மறுபடியும் ஒரு நியூ விஷுவல் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ சீசன் 2 நம்மளுக்கு 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மேபி இந்த ஜம்ப் ஃபெஸ்டால் ஏதாவது நியூஸ் வருதா அப்படிங்கிறத, டேட் ஏதாவது கொடுக்குறானுங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் என்ன என்று வருகிறது என்று. அடுத்ததான் நம்ம எந்த அனிமே அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம்னா, இது அனிமே அப்டேட்னு சொல்ல முடியாது, அனிமேலேருந்து வரப்போகிற ஒரு மூவி அப்டேட்டுன்னு சொல்லலாம். நம்மளுடைய சக்கமோட்டோ டேஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக 2 மூவி எடுக்க போகிறானுங்களாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி, செகண்ட் பார்ட் மூவின்னு 2 மூவியாக பிரிக்க போகிறானுங்க. ஸோ மொதல் மூவி 2026 ரிலீஸ் ஆக போகுது கோல்டன் வீக்ஸில். கோல்டன் வீக்ஸ்னால் ஏப்ரல் டு மே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமிங் பீரியடுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. செகண்ட் மூவி 2027 ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ரிலீஸ் ஆகுமான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் இந்த மூவிக்கு ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி எடுக்க போகிறானுங்க லைவ் ஆக்ஷன் அப்படிங்கிறத நானும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே அப்டேட்டு நிறைய பேர் காத்து கொண்டிருந்த ஒரு அப்டேட்னு சொல்லலாம். நம்ம டிராகன் பால் பற்றி தான் பேச போகிறோம். டிராகன் பால் தான் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமே பேஸ் உள்ளதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பிடிச்சி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அனிமே தான் டிராகன் பால். பெருசாக எந்த கதையும் இருக்காதுங்க. ஆனால் அது ஒரு பார்க்கணுன்ற போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமே, அதை பற்றி நம்மளால் சொல்லவே முடியாது. சூப்பரான ஒரு அனிமே டிராகன் பால். அந்த அனிமேக்கு வந்து இப்போ நியூவாக வந்து ஒரு மூவி வரப்போதாங்க. ஏன்னா சொல்கிறேன் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ அஃபீஷியலாக எதுவும் வரலை. ஆனால் அதை எடிட் பண்ணக்கூடிய எடிட்டர் டொரிஷிமா அப்படிங்கிறவரை வந்து நியூவாக ஏதோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ போயிருப்பார் போல இருக்குது. ஸோ அங்கே வந்து டீஸ் பண்ணியிருக்காரு டிராகன் பால் மூவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்ரிவன் யூ கேன் ஆல்சோ லுக் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் டிராகன் பால் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாரு டிராகன் பால் மூவி வந்து அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிராகன் பால். அதாவது முதலையாவது அனிமேக்கு அவ்வளோவா ஃபேன்ஸ் கிடையாது. இப்போ இந்த பீரியட்லலாம் அனிமேக்கு ரொம்ப ஃபேன்ஸ் வந்து கொழுந்தொட்டி எரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம டிராகன் பால்லேருந்து ஒரு மூவி தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா தேட்டரை கொளுத்திடுவானுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராகன் பாலுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிராகன் பாலுக்கு மூவி வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக நம்ம ப்ரோலி மூவிக்கு நான் போவே இல்லைப்பா. ப்ரோலி மூவிக்கு போகணும்னு நினச்சேன். இருந்தாலும் அது போக முடியாமல் போச்சு. இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு ஸோ இந்த டிராகன் பாலுக்கு நியூ ஒரு மூவி வரப்போகுது இல்லையா, இந்த மூவி வரும்போது நம்ம போகலாம். ஆனால் இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. அது எப்படி ஒரு 2 வருஷம் ஆக்கிடுவானுங்க. ஸோ இப்போ தானே எடிட்டரே இப்போ சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இனிமேல் வந்து அப்டேட் வந்து ஸோ அதுக்கப்புறம் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவிக்கு ரிலீஸ் டேட் சொல்லி இங்கன்னா ரொம்ப டைம் ஆக்கிடுவானுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்து தான் ஆகணும் இப்போதைக்கு. ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமே டாக்டர் ஸ்டோன் ஃபியூச்சர் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ ஃபைனல் சீசனோடைய பார்ட் 3 எப்படா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு ஒரு டேட்டுமே சொல்ல மாட்டானுங்க. ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணானுங்க.
அந்த ட்ரெய்லர்லேயுமே ஒரு மண்ணும் இல்லை. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு கீ விஷுவல் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. கண்டினியூ இன் 2026 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. 2026 நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு போ, டேட்டை சொல்லிட்டு வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஜம்ப் ஃபெஸ்ட்டாலையும் சொல்லலை, நாங்கள் வந்து சூனில் சொல்லுவோம் சொன்னாங்கன்னா நீ அப்படியே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. டாக்டர் ஸ்டோனுக்கு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ட் 3 வந்து எப்படா சொல்லுவீங்கன்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் காத்திருக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் நம்ம செயின்சா மேனோட ரிசார்ட் மூவி. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பராக இருக்கும். இந்த மூவி வந்து இப்போ அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஆனால் இது வந்து இப்போ புக் மை ஷோட கொலாப் பண்ணி விட்டுருக்கானுங்க போல இருக்குது. ஸோ ரெண்டலில் தான் விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த மூவி நீங்கள் பார்க்கணுன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். 149 ருபீஸ் அந்த மூவிக்கு மட்டுமே நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணி அந்த மூவியை மட்டும் தனியாக வாங்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் விட்டுருக்கானுங்க நம்மளுடைய அமேசான் ப்ரைமில். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள், டிஜிட்டலாக இப்போதைக்கு விட்டுருக்கானுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்மளுக்கு அனிமே அப்டேட் வந்து ஃபினிஷ் அவுட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம கிரன்ச்ரோல் வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தான். அதை பார்க்கும்போது என்னடா உங்கள் மண்டியில் நீங்களே மண்ணவாரி அரைச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன் அப்படி பண்ணுறானுங்க சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, கிரன்ச்ரோல் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்கான். ஃப்ரீ ஆட் சப்போர்ட்டை வந்து நாங்கள் தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கிரன்ச்ரோல் வந்து ஒரு சில அனிமேஸ் வந்து ஃப்ரீயாக பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு தமிழ் அனிமேலே சொல்லணும்னா ஸோ டாக்டர் ஸ்டோனு, சோலோ லெவலிங்கோட சீசன் 1, ஸோ ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, இந்த மாதிரியான அனிமேஸ் எல்லாம் இப்போதைக்கு ஃப்ரீயாக நம்ம பார்த்துக்கலாம், தமிழ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆடு மட்டும் நடுவில் வரும். ஸோ ஆடை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த இதுலேயே நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு கிரன்ச்ரோல் இது வரைக்கும் கொடுத்து வச்சுருந்தான். ஸோ இனிமேல் வரப்போதா 2026, அதாவது டிசம்பர் 31 நம்மளுக்கு இதை தூக்க போகிறானுங்களா. அதை ஏன் ஜனவரி 1 வைக்கலாமே, டிசம்பர் 31 வச்சுருக்கானுங்க எனக்கு தெரியல. டிசம்பர் 31 இந்த மாதிரி ஃப்ரீ ஆட் சப்போர்ட்டை வந்து நாங்கள் தூக்க போகிறோம். இனிமேலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாது, நீங்கள் வந்து இனிமேலேருந்து காசு கொடுத்து தான்ப்பா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு சொல்லியிருக்கானுங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா கிரன்ச்ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு சில இதில் கொடுத்தானுங்கன்னா ஆடை வச்சா அது ஏதாவது சம்பாரிச்சுக்கிறவானுங்க. ஆனால் அப்படியாவது ஒரு சிலர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி இருந்தால் நியூ யூசர்ஸ் எப்படி வருவாங்க? நியூ யூசர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா தானே சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணுவானுங்க. அதை விட்டுவிட்டு எடுத்தோடனே நீ காசு கொடுத்தா தான் உள்ளே வர முடியும் அப்படின்றதா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு 14 நாள் ஃப்ரீயாக கொடுப்பான். ஸோ அதை வச்சு மட்டுமே ஓட்ட முடியுமான்னு தெரியல. ஸோ எனிவே நம்மளுக்கு கிரன்ச்ரோல் வந்து ஸோ ஃப்ரீ ஆட்சன்ஸை வந்து தூக்க போகிறானுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். எல்லா பாப்புலரான அனிமையை தான் பார்த்து எடுத்து வந்திருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்த்து நானும் தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தவிர்த்து இன்னும் வரப்போகிற ஜப்பான்லேருந்து வரப்போகிற எல்லா அனிமையோட நியூஸும் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ்லாம் நான் டெய்லியுமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது கூட பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.